சிந்துப்பட்டி பெருமாள் கோவிலில் விபூதி பிரசாதம். காரணம் என்ன தெரியுமா? மதுரை மாவட்டம் சிந்துப்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது வெங்கடேச பெருமாள் கோவில். மிகவும் பழமையான இந்த கோவிலில் மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி, தாயார் அலர்மேல் மங்கை. இக்கோவிலில் திருப்பதி கோவில் அமைப்புடன் விளங்கினாலும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி என உபய நாச்சியாரோடு காட்சி தருகிறார். இக்கோவிலில் துளசியும் தீர்த்தமும் பிரசாதமாக கொடுப்பதோடு விபூதியும் பிரசாதமாக தருவது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணதேவராயரின் மறைவுக்கு பிறகு திருப்பதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சுல்தான்கள் வசமானது. அப்பகுதி மக்கள் சுல்தான்களால் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் இரவோடு இரவாக நாட்டை விட்டு தெற்கு நோக்கி சென்றனர். அப்போது தாங்கள் பூஜித்து வந்த வெங்கடாஜலபதி பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி விக்கிரகங்களையும் தங்களுடன் எடுத்து சென்றனர். வைகை ஆற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் என்று நினைத்த அவர்கள் இரவு ஒரு கிராமத்தில் தங்க நேர்ந்தது. அப்போது தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை ஒரு இடத்தில் வைத்தனர். பொழுது விடிந்ததும் பெருமாள் உற்சவ விக்கிரகங்களை வைத்திருந்த பெட்டிகளை தூக்க முயன்றனர். ஆனால் அந்த பெட்டிகளை அசைக்க கூட முடியவில்லை. வேறு வழியில்லாமல் அன்று அங்கேயே தங்கினர். அன்று இரவு பெரியவர் ஒருவரின் கனவில் தோன்றிய பெருமாள், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், நான் உங்களை காப்பேன். நாளை காலை பெட்டியிலிருந்து ஒரு அங்க வஸ்திரத்தை கருடன் தூக்கி சென்று ஒரு புளிய மரத்தில் போட்டுவிட்டு 3 முறை குரல் எழுப்பி செல்லும். அந்த இடத்தில் என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்ப சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையில் வானத்தில் வட்டமிட்ட கருடன் பெட்டியில் இருந்த அங்கவஸ்திரத்தை தூக்கி சென்று சற்று தொலைவில் இருந்த புளிய மரத்தில் போட்டது. அந்த இடத்திலேயே விக்கிரகத்தை வைத்து தேவியர் சகிதராக பெருமாள் மூலவரை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார். புளிய மரத்தின் அருகே கோவில் அமைந்ததால் அந்த இடத்தை சித்தப்பண்டூர் என்றார்கள். புளியம்பலத்தை தெலுங்கில் சித்தப்பண்டு என்பர். அதுவே பின்னாளில் சிந்துப்பட்டி என்றானது. மேலும் இங்குள்ளோர் பெருமாள் மீது சிந்து பாடல்கள் நிறைய பாடியிருப்பதன் காரணமாகவும் சிந்துப்பட்டி என்ற பெயர் வந்திருக்கலாம் என்கிறார்கள். வேண்டுதல்கள். பொதுவாக பெருமாள் கோவில்களில் கருடக்கொடியுடன் கொடிமர உச்சியில் கூப்பிய கரங்களுடன் கருடன் இருப்பது போல்தான் கொடிமரம் இருக்கும். ஆனால் இங்கு கொடிமரத்தில் கரப்பண்ண சுவாமி ஆவாகனம் செய்யப்பட்டுள்ளார். அதனால் இந்த கொடிமரத்தின் கீழே விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பக்தர்கள் இந்த கொடிமரத்திற்கு திருமஞ்சனம் செய்விப்பதாக வேண்டிக்கொண்டு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனைகள் செய்கிறார்கள். இதற்கு கம்பம் கழுவுதல் என்று பெயர். கொடிமரத்துக்கு விளக்கெண்ணெய் மற்றும் தயிர் கலந்து தடவி திருமஞ்சனம் நடைபெறுகிறது. பிறகு கொடிமரத்திற்கு மிகப்பெரிய வஸ்திரம் சாத்தி விபூதி அர்ச்சனை செய்யப்படுகிறது. அதுவே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கம்பத்துக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் குழந்தை பேறு உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும். தொலைந்து போன பொருட்கள் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நேர்த்திக்கடன் செய்வதாக வேண்டிக் கொள்பவர்கள் அங்கு செல்ல முடியாத பட்சத்தில் இங்கு நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்திரன் இங்குள்ள பெருமாளை அங்க பிரதர்சனம் செய்து சாப விமோசனம் பெற்றதால் இங்கு வரும் பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்து தங்கள் பாவங்கள் நீங்க பிரார்த்திக்கிறார்கள். விஜயதசமி திருநாளில் புதுமண தம்பதியர் இங்கு வந்து நோன்பி எடுத்து அர்ச்சனை செய்து பெருமாள் தாயாரை வழிபட்டு செல்கிறார்கள். அமைவிடம் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிந்துப்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது வெங்கடேச பெருமாள் கோவில்.